வணக்கம் மாணவர்களே. படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தமிழம்மா. நான் மலர்விழி எம்ஏ பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி. இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 5வது இயல் விரிவானம் பகுதியின் செவ்வி என்கின்ற கட்டுரையை தான் பார்க்க போகிறோம். இந்த கட்டுரை நர்த்தகி நடராஜ் அப்படிங்கிறவங்களுடைய நேர்காணல் தான், அதோடைய பதிவு தான் இந்த பாடம் நமக்கு. சரி, இந்த பாடத்தில் பின்னாடி என்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 3ஆம் பாலினத்தவர் எப்படி வாழ்க்கையில் சிலர் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிறத காட்டுறாங்க. யார் யார் அப்படிங்கிறது. சேலத்தை சேர்ந்த பிரித்திகா யாஷினி 2011ஆம் ஆண்டு கணினி பாடப்பிரிவு இளநிலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். அவர் தற்போது காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவி ஆய்வாளர் என்ற பெருமை இவரை சாரும். தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் 3ஆம் பாலின பிரிவு உருவாக்கப்பட்ட பின்பு பள்ளி படிப்பை முடித்த முதலாம் அவர் தாரிகா பானு. இவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அம்பத்தூரில் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் பாடப்பிரிவில் படித்தவர். 2017ஆம் ஆண்டு நடந்த மேல்நிலை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இவர் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பயின்றார். மாணவர்களே, படிடா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இடையிடைக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா தேர்வுக்கு பயன்படக்கூடிய வகையில் சில கருத்துக்களையும் நான் சொல்லியிருக்கேன். நுழைமுன் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறுபான்மையிலும் சிறுபான்மையராக வாழும் திருநங்கைகளுக்கு மட்டுமே இருக்கும் தடைக்கற்களையும் கூட படிக்கட்டுகளாக மாற்றலாம் என்று உலகுக்கு காட்டியவரே நர்த்தகி நடராஜ். இவர் முத்தமிழ் வளர்த்த மதுரையில் பிறந்து தம் நாட்டிய திறமையினால் உலகம் முழுவதும் எண்ணற்ற ரசிகர்களை பெற்றவர். தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவற்றால் நாட்டிய கலையில் தமக்கென தனியிடத்தை பெற்றவர். அமெரிக்காவில் ஒரு நடன நிகழ்ச்சிக்காக தமிழகத்தை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் ஒருவரை விழா ஏற்பாட்டாளர்கள் அழைத்திருந்தனர். வந்திறங்கியவரை பார்த்து அதிர்ந்த அவர்கள் 2 வாரங்கள் நடைபெறுவதாக இருந்த நிகழ்ச்சியை ஒரே நாள் நிகழ்ச்சியாக மாற்றினர். காரணமறிந்த அந்த கலைஞர் மனக்கலக்கத்துடன் முதல் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டார். மேடைக்கு சென்றார். நடனத்தை தொடங்கினார். அவருடைய கால் சலங்கை சப்தம் மேடையை நிறைக்க அரங்கம் அமைதியானது. கண்களில் நவரசம், கால்களில் துடிப்பு, உயிரோட்டமான உடல் மொழி என இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதுமையான உலகுக்கு பார்வையாளர்களை அவருடைய நடனம் விரல் பிடித்து அழைத்துச் சென்றது. அரங்கத்திலிருந்து எழுந்த கரவொலியில் அவருடைய கவலைகள் கரைந்தன. ஒரு நாளோடு முடிவதாக இருந்த அவருடைய நடன நிகழ்ச்சி 2 மாதங்கள் நீண்டது. அந்த நடன கலைஞர் நர்த்தகி நடராஜ். அவரைத்தான் நம்முடைய பள்ளி ஆண்டு மலருக்காக இன்றைக்கு நேர்காணல் செய்ய போகிறோம். அவரை சந்திப்போமா? வணக்கம் நர்த்தகி, உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. உங்கள் இளமை பருவத்தை பற்றி சொல்லுங்கள். நான் மதுரையில் உள்ள அனுப்பானடியை சேர்ந்தவள். என் தோழியின் பெயர் சக்தி. நானும் அவளும் ஒன்றாகவே நடனம் பயின்றோம். 5 வயதில் தொடங்கிய எங்கள் நட்பு இன்று வரையிலும் தொடர்கிறது. என் முன்னேற்றத்தை தன் முன்னேற்றமாக கருதும் சக்தி இல்லையேல் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது. நீங்கள் யாரிடம் நடனம் கற்றீர்கள்? இளமையில் வைஜெயந்தி மாலாவின் நடனத்தால் ஈர்க்கப்பட்டு அவருடைய குருவான தஞ்சை கிட்டப்பாவிடம் பரதம் கற்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சென்று அவரிடம் என் ஆசையை தெரிவித்தேன். தொடக்கத்தில் அவர் இசைவு தரவில்லை. ஓராண்டு விடாமுயற்சியுடன் போராடி இறுதியில் வெற்றி பெற்றேன். கிட்டப்பா என்னை தம் மகளாகவே ஏற்று தம் இல்லத்திலேயே தங்க வைத்து பரதம் கற்றுக் கொடுத்தார். அவரே நர்த்தகி என்று எனக்கு பெயர் சூட்டினார். நீங்கள் பெண்மையை உணர்ந்ததால் பரதம் கற்றீர்களா? பரதம் கற்றதால் பெண்மையை உணர்ந்தீர்களா? இது ரெட்டை ஜடை மாதிரி ஒன்றோடு ஒன்று பிணைந்தது. பெண்மையை வெளிப்படுத்துவதற்கான ஊடகமாக பரதம் இருந்தது. பரதத்தில் ஊறி திளைத்த போது பெண்மை புதிதாக பிறந்தது. பரதத்தில் பெண்மையை வெளிப்படுத்தும் நொடி இருக்கிறதே, அது வார்த்தைகளில் சொல்ல முடியாத உணர்வு. நதியலையில் விழுந்த இலை போல, காற்றில் பறக்கும் இறகு போல மனம் அதன் போக்கில் செல்லும். எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிந்த நிம்மதி அந்த வினாடியில் கிடைக்கும். ஒரு வகை ஆழ்ந்த மயக்கம், கனவுலகின் சஞ்சாரம். அந்த வினாடியில் உலகத்தையே மறந்து பறந்து கொண்டிருப்பேன். நீங்கள் தொடக்கத்தில் ஆடத் தொடங்கியதிலிருந்து இப்போது ஏதேனும் மாற்றத்தை உணர்கிறீர்களா? என்னுடைய குழந்தை பருவத்திலேயே எனக்குள் மறைந்திருந்த பெண்மையை கண்டுகொண்டேன். எந்த மனத்தடையுமின்றி என்னை உணர்த்துவதற்கு நடனம் உதவி செய்தது. தொடக்கத்தில் திரைப்படங்களில் வரும் நடனம் என்னை ஈர்த்தது. அதை பார்த்து நான் நடனம் ஆடத் தொடங்கினேன். நிகழ்ச்சிக்காக ஆடத் தொடங்கிய போது ஒவ்வொரு நிகழ்வும் 3 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். இன்று போல் அல்லாமல் நாட்டியத்தை விட அதன் உட்கூறுகளை அறிமுகம் செய்வதற்கு அதிக நேரமும் காலமும் ஆகும். சில சமயங்களில் நாட்டியத்திற்கான கருத்தை ராக தாளத்துடன் அறிமுகம் செய்வேன். உங்களைப் போன்ற திருநங்கையர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய நீங்கள் பரதம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்களே.
தொன்மை வாய்ந்த தமிழர் மரபில் பிறந்த நான் திருநங்கையருக்கான இடம் என்ன என்பதை அறிய நினைத்தேன். அதுவே இலக்கியத்தின் பக்கம் என்னை தள்ளியது. சங்க இலக்கியத்திலிருந்து சிற்றிலக்கியங்கள் வரை ஆழ்ந்து படித்தேன். இன்று மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்திலும் திருநங்கையர் இருந்திருக்கின்றனர். தொல்காப்பியத்திலும் அதற்கான சான்று இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் 11 வகையான ஆடற்கலைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன. எனவே தமிழச்சி என்பதில் தாழாத பெருமை கொண்ட நான் பரதத்தின் பக்கம் திரும்பினேன். நம் கலையை நாம் ஆடவில்லையானால் வேறு யார் ஆடுவது? சங்க இலக்கியம் தொடங்கி தற்போதைய நவீன கவிதை வரையிலும் நடனத்தில் முயல்கிறேன். இதுவும் ஒரு வகை விழிப்புணர்வு ஆயுதம்தான். வெகுசன மக்களின் நேரடி தொடர்பில் இல்லாத கலை வடிவத்தை நிகழ்த்துகிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதாவது வந்ததுண்டா? பரதநாட்டியத்தை வெகுசன மக்களின் கலை இல்லை என்பதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். பரதம் என்ற சொல்லிற்கு வெறும் 70 வயதுதான் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பரதநாட்டியம் நிகழ்த்துபவர்களை ஒதுக்கிவிட்டு அவர்களை ஒரு சாரார் என குறுக்கி வைத்தது நம்முடைய தவறு. கலையை எல்லாரும் நுகர வேண்டும். அட்லாண்டாவிலும் ஆண்டிப்பட்டியிலும் ஒரே மாதிரிதான் பரதம் நிகழ்த்துகிறேன். மக்களும் அதை சரியாக உள்வாங்கிக் கொள்கின்றனர். உங்கள் அபிநயத்தில் வெளிப்படும் நுட்பமான முத்திரைகளை மக்கள் சரியான முறையில் உள்வாங்கிக் கொள்கின்றனரா? சமீபத்தில் ஜப்பானில் உள்ள ஒசாகா நகரத்திற்கு சென்றிருந்த போது திருவாசக தேவார பன்னிசை பாடல்களை பரதமாக நிகழ்த்தினேன். அங்கு தமிழர்களும் இல்லை, இந்தியர்களும் இல்லை, முழுக்க ஜப்பானியர்கள். அவர்களுக்கு பரதம், தேவாரம், திருவாசகம் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த அபிநயத்தில் அவர்கள் கண்கலங்கியதும் அங்கு நிலவிய மௌனமும் எழுந்த கரகோஷமும் என்னால் மறக்க முடியாதவை. எந்த அளவுக்கு பரதத்தை அவர்கள் முழுமையாக உள்வாங்கினர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உலகமயமாக்கலுக்கு பின் தமிழகத்தில் பண்பாட்டு மாற்றம் நடந்திருப்பதை மறுக்க முடியாது. காப்பியம், புராண கதைகளை மையமாக வைத்து நீங்கள் பரதம் நிகழ்த்துகிறீர்கள். இதன் மூலம் இழந்த பண்பாட்டை மீட்க முடியும் என நினைக்கிறீர்களா? நமக்கென்று பெரிய பண்பாட்டு மரபு இருக்கிறது. வாழ்வாங்கு வாழ்ந்தவர் நாம். நம் வேர்களை நாம் புறக்கணிக்க கூடாது. ஐரோப்பிய பண்பாட்டில் ஊறி திளைத்திருக்கும் நார்வேயில் நிகழ்ச்சி நடத்தும் போது திருக்குறளை மையமாக வைத்தே மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்தேன். அந்த வினாடியிலிருந்து திருக்குறளை ஆர்வமாக படித்தனர். அது பற்றி அனைத்து தகவல்களையும் விரல் நுனிக்கு கொண்டு வந்தனர். அடுத்த ஜென்மத்தில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறள் படிக்க வேண்டும் என்ற காந்தியின் ஆசையை வரலாற்றிலிருந்து தோண்டி எடுத்திருந்தனர். கலையின் வழியாக பண்பாட்டு மாற்றங்கள் நிகழ்ந்தே தீரும். நீங்கள் மிகச்சிறந்த நாட்டியக்காரர் என்பதை அறிவோம். அது தவிர்த்து உங்களுடைய ஆர்வம், விருப்பம் எத்துறைகளில் உள்ளன? நான் தமிழ் வழி கல்வி பயின்றவள். என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். உண்மையில் நான் ஒரு வழக்கறிஞராவதையே முழுமுதல் லட்சியமாக கொண்டிருந்தேன். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு பல்வேறு தமிழ் இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன். நடனமும் வாசிப்புமே என்னை இன்னும் ஒரு குழந்தையாக வைத்திருக்கின்றன. தமிழ் இலக்கியத்தில் சங்க பாடல்கள், திவ்ய பிரபந்தம், திருப்புகழ் மற்றும் தேவாரம் ஆகியவற்றை நடனம் மூலம் பரப்புவதோடு இவ்விலக்கியங்களை பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்தும் வருகிறேன். சோதனைகளை, துயரங்களை எப்படி சமாளிக்கிறீர்கள்? மற்ற மானுடரை விட எல்லா சோதனைகளையும் 2 மடங்கு அனுபவித்திருக்கிறேன். வலிதான் நான் கொடுத்த விலை. அகிலனின் தாமரை நெஞ்சம் கதைநாயகி துக்கம் பொங்கி வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணீர் குடிப்பாள். நான் ஒரு நாட்டியமாடி விடுவேன். அது என் துயரை தீர்க்கும். உங்களை நெகிழ வைக்கும் தருணம் என்று எதை கூறுவீர்கள்? நான் நடத்தும் வெள்ளியம்பலம் அறக்கட்டளை நடன கலைக்கூடம் வாயிலாக 100கணக்கான மாணவிகளை உருவாக்கியுள்ளேன். அம்மாவால் புறக்கணிக்கப்பட்ட என்னை இன்றைக்கு என் மாணவிகள் எல்லோரும் அம்மா என்று அழைக்கும்போது எனக்குள் தாய்மை பெருக்கெடுக்கிறது. அதுவே என்னை நெகிழவும் மகிழவும் வைக்கும் தருணமாக உணர்கிறேன். இன்று நர்த்தகி தன்னுடைய நடனத் திறமையால் அமெரிக்கா, லண்டன், கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் பயணித்து தம் பரதத்தால் பல்லாயிரம் மேடைகளை அழகாக்கி வருகிறார். இவர்தாம் திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். திருநங்கைகளுக்குள் முதலில் கடவுச்சீட்டு, தேசிய விருது, மதிப்புறு முனைவர் பட்டம் பெற்றவர் என்ற பல்வேறு முதல் சாதனைகளுக்கு சொந்தக்காரரான நர்த்தகி நடராஜ் மேலும் பல உயரங்களை எட்ட நம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துவோம். இவ்வாறு இந்த கட்டுரை பதிவு முடிகின்றது. மாணவர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. அடுத்த பதிவாகப்பட்டது இதனுடைய விளக்க பதிவாக அமையும். அதில் தேர்வுக்கு எப்படி வினாவு கேட்கப்படும், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பதில் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான குறிப்புகளை தரப்போகிறேன். ஆகவே என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.